ரதிய கடுப்படியில் ஈவினிங்கு டீ ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியான சுண்டல் செய்வோம். இது வேர்க்கடலை 2 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ என்னெல்லாம் போட போகிறோன்னா, கொஞ்சோண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் பெரிய சைஸு 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, குழந்தைங்களுக்குங்கிறனால பொடி சின்ன பிஞ்சு பச்சை மிளகா, காரம் அவ்வளோவா இருக்காது. கொஞ்சோண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனு சால்ட்டு, அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம இது கூடவே போட்டுருவோம். வரேன், அப்படியே போட்டுட்டேன் அக்கா. இது எல்லாத்தையும் எடுத்து அது உள்ளே போட்டுருலாம். இப்போ இஞ்சி துருவல், வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, சால்ட்டு எல்லாம் உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்ம தாளிப்போம். இப்போ ஒரு வடை சட்டி அக்கா அடுப்பில் காய வச்சு 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். ரொம்ப கம்மியாக ஆயில் விடுங்க ஹெல்த்தி சுண்டலுக்கு. இது வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு. கொஞ்சம் நல்லா இப்போ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சுப்பா அக்கா. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஃபுல்லாக தனியாத்தூள் போடுவேன் அக்கா. இது இந்த டேஸ்ட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கொஞ்சமாக அதில் வாட்டர் ஊற்றி அதை கலந்துக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்படி செய்கிற சுண்டல். இப்போ அந்த மல்லித்தூள் வாசனை போடுறதுக்காக ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டல் எடுத்து கொட்டிக்கலாம். சுண்டல், ஆனியனு எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும். நல்லா கலரு. இப்போ அக்கா அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு பிரட்டு எல்லாத்துலேயும் அந்த மசாலா சேர்றதுக்காக ஒரு பிரட்டி அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ரதியக்கா ஸ்டைலில் சூப்பரான ஹெல்த்தியான சுண்டல் ரெடி. நீங்கள் இஞ்சி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அந்த தாளசம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்கப்பா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இஞ்சியெல்லாம் சேர்றதுனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது செஞ்சு கொடுத்து பார்த்து அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.